Hi, welcome back viewers, welcome back to my channel WinTrader. Forex marketல எப்படி ட்ரேட் பண்ணலாம் இதுக்கு இன்னைக்கு கோல்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டி கொடுக்குறேன். இன்னைக்கு பார்த்துட்டா கோல்டு 2 days மார்க்கெட் கண்டினியூவேஷன் செல் தான் போட்டு இருக்காரு. அப்ராக்சிமேட் 23,630க்கு அப்புறம் கொடுத்த செல் இப்போயும் மார்க்கெட் கண்டினியூவேஷன் டவுன்ல தான் 56 பாயிண்ட்ஸ் டவுன் போட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்போ எஸ்டர்டே பார்த்துட்டா மார்னிங்ல மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் இருந்தேன். இப்போ கரெக்டாக நம்ம சாஃப்ட்வேர்ல ட்ரெண்டி மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட் ஆக்குரேட் ட்ரேட் அதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணும் இது லைவ் மார்க்கெட் உங்களுக்கு செக் பண்ணணும்னா ஃப்ரீ லைவ் டெமோ பார்க்கணும்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பார்த்துட்டா டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 2009ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணது WinTrader ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது டோட்டல் 8.1 வெர்ஷன் தான். 8.1க்கு உங்கள் டிஃபரன்ஸ் என்னாச்சுன்னா சைட்வேஸ் இதுக்கு இப்போ இது லேட்டஸ்ட் செல் இந்த செல் தான். அது கொடுத்தது அப்ராக்சிமேட் எஸ்டர்டே அதே 23ல் 630க்கு தான். அப்போ அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டால அப்படியே ஒரு சரி அதுக்கு முன்னாடியும் செல் கொடுத்தது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னாச்சுன்னா இந்த செல் கொடுக்கும்போது நம்ம சாஃப்ட்வேர்ல கரெக்டாக அந்த ரெட்டு கேண்டில் கீழே ரெட்டு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அது ரெண்டுமே சேமாக வரும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். அது ஆக்குரேட் ட்ரேட் தான். இதுக்கு முன்னாடி கொடுத்த ட்ரேடு கன்ஃபார்ம் அல்ல. கீழே நமக்கு பார்த்துட்டு அது க்ரீனில் தான், அது கேண்டில் ஆரஞ்சு தான். ஆரஞ்சு ஒயிட் ப்ளூ கோலோ கேண்டில்ஸ் இது எல்லாமே சைடுவேஸ் தான். இப்போ இந்த செல் பார்த்துட்டா இந்த செல்லு ஒரு டவுன் அதாவது சைடுவேஸ் தான். இதுக்கு அப்புறம் வந்து ஒரு பை ஸ்ட்ராங் தான். அது கேண்டில் கிரீன் கீழே கிரீன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக கட் பண்ணி இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட் தான். இது செல் பார்க்கும்போது இது ரெட்டு வந்து கீழே ரெட்டு வந்துட்டு ரெண்டுலுமே காமனாக கன்ஃபார்ம் ஆயிடுறதுக்கு அப்புறம் சப்போர்ட்டும் கட் பண்ணிட்டேன். அதே கட் பண்ணும்போது மார்க்கெட் நல்லா கீழே போச்சு. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட் எடுத்து அப்ராக்சிமேட் 3420க்கு தான். அது கீழே போச்சு அப்ராக்சிமேட் 3383 வரை போயதுக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சைடுவேஸ் தான். அதுக்கப்புறம் எகெயின் இன்னைக்கு பார்க்கும்போது எகெயின் சப்போர்ட் கட் பண்ணது 3384 தான். அதுக்கு இப்பவும் மார்க்கெட் கீழே தான் போட்டுருக்காது. கண்டினியூ பண்ணலாம் சொல்றேன். சிக்னல் எப்படி ஒர்க் பண்ணும் இதுக்கு ஒரு லைவாக பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துட்டேன். சிம்பிளாக ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். இதே மாதிரி உங்களுக்கு கரன்சி பேரும் இதே மாதிரி உங்களுக்கு பண்ணலாம். பியூஎஸ்சி ஜேபியோ பார்த்துட்டாலும் இதே மாதிரி தான். இதில் டைம் ஃப்ரேம் 30 தான் வைக்கணும். 30 தான் அக்குரேட்டாக இருக்கும். இப்போ சிக்னல் வரும்போது நமக்கு இதே மாதிரி அலர்ட் கொடுத்துடுமே. அதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு மேலே கீழே கொடுக்கும். இப்போ 1, 5, 15 ஸ்மால் ட்ரேடுக்காக 30 1 ஹவர் தான் கொஞ்சம் அக்குரேட்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஸ்மால் ட்ரேடு பிக் எடுக்கணும் தான் உங்களுக்கு 15 அதே மாதிரி 5 செட் பண்ணலாம். ஆனால் 15 5 இல்லாமல் அக்குரேசி கம்மி தான். அது 30 மினிட்ஸ் தான் கரெக்டாக அக்குரஸியாக வரும். அது இப்போ சிக்னல் கன்ஃபார்ம் ஆயிடுது உங்களுக்கு எடுத்துட்டு அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் போயிட்டாலும் அது எக்ஸ்ட்ரா கலர் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஈஸியாக எப்படி இந்த சாஃப்ட்வேர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு லைவாக பார்க்கணும் தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கால் பண்ணலாம் உங்களுக்கு. தேங்க்யூ.